குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸாம்பிள் 2.47 என்ன அப்படிங்கிறது என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஒரு ஜிபி கொடுத்து அந்த ஜிபியோட ஃபர்ஸ்ட்டு 6 டேர்ம்ஸோட சம் என்ன அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு 6 டேர்ம்ஸ் வரைக்கும் என்னென்ன வேல்யூ இருந்துச்சோ அந்த வேல்யூவை ஃபுல்லாக சம் பண்ணுனா 4095 கிடச்சிருக்கு. ஸோ அதை கொடுத்துட்டாங்க. ஆரோட வேல்யூவும் என்னங்கிறது கொடுத்துட்டாங்க. ஏயோட வேல்யூ ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ என்ன அப்படிங்கிறது நம்ம என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த சம் என்ன செய்யணும் அப்படின்னா அதே ஃபார்முலா தான், எஸ் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலாவோ அந்த ஃபார்முலா தான் எழுதிக்கணும். ஸோ அதில் S6ஓட வேல்யூ என்னன்னு தெரியும், ஆரோட வேல்யூ என்னன்னு தெரியும், என்னோட வேல்யூவும் என்னங்கிறது தெரியும், ஏயோட வேல்யூ மட்டும் தெரியாது. அப்போது நமக்கு தெரிஞ்ச எல்லா வேல்யூவையும் சப்ஸ்டிடியூட் பண்ணி ஏயை ஒரு சைடு வச்சுட்டு மீதி வேல்யூவை ஃபுல்லாக அடுத்த சைடு ஈக்குவல்ட்டுக்கு அடுத்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா ஆன்சர் ஈஸியாக கிடைக்க போகுது. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இங்கே நம்ம தெரிஞ்ச வேல்யூவை ஃபுல்லாக சப்ஸ்டிடியூட் பண்ணியாச்சு. ஸோ ஆரோட வேல்யூ வந்து எவ்வளவு 4. ஸோ 4 - 1 கீழே. நியூமரேட்டரில் ஏயோட வேல்யூ தெரியாது, 4^6 - 1 ஈக்குவல் டு 4095. அதை எழுத என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. ஓகே, இப்போ நமக்கு தெரிஞ்ச வேல்யூலாம் ஃபார்முலாவில் என்ன செஞ்சாச்சு, சப்ஸ்டிடியூட் பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும், 4^6 என்ன அப்படிங்கிறது என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், 4 எத்தனை தடவை இருக்குது, 6 டைம்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, 4 4s are 16, 16 4s are 64. அப்போ இந்த மூணையும் மல்டிப்ளை பண்ணால் 64 தான் கிடைக்கும். இப்போ 64ஐயும் 64ஐயும் என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணுறது தான் அதோட வேல்யூ. பார்ப்போம், மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 64 × 64, 4 4s are 25, 36, 38, 6 9 0 4096 கிடைக்கும். ஸோ 4096 கிடைக்கும். 4096லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணிட்டோன்னா அப்போ 4095 கிடைக்கும். ஓகேவா, இந்த ஸ்டெப் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஏ இந்த ஸ்டெப்பை நல்லா கவனிங்க. ஏ அப்படியே இருக்குது. 4^6 வேல்யூ என்ன கிடச்சிச்சு அப்படின்னா 4096 கிடச்சிச்சு. அதுலேருந்து இந்த 1 சப்ட்ராக்ட் பண்ணணும். 1 சப்ட்ராக்ட் பண்ணால் 4095. இப்படி தான் இந்த 4095 கிடச்சிது. டினாமினேட்டரில் 4 - 1, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 3. ஈக்குவல் டு அடுத்த சைடு இருக்கிற 4095 தான் இந்த ஈக்குவல் டு அடுத்த சைடு இருக்கிற 4095. ஸோ இப்போ இந்த ஸ்டெப் வரை எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் ரொம்ப சிம்பிள். இப்போ என்ன செய்யணும், இந்த ஏ அப்படியே இருக்கும், ஈக்குவல் டு அடுத்த சைடு இருக்கிற 4095 அப்படியே இருக்கும். இந்த 4095 / 3 மட்டும் அடுத்த சைடு போணுச்சுன்னா ரெசிப்ரோக்கலாக மாறும், 3/4095னு மாறும். இந்த ரெண்டு வேல்யூவும் என்ன செஞ்சிடலாம்னா கேன்சல் பண்ணிடலாம். ஏயோட வேல்யூ வந்து 3. இப்படி தான் கிடச்சிது, ரொம்ப ஈஸியாக கிடச்சிருச்சு. ஸோ இந்த சம் ரொம்ப ஈஸி. இந்த சம் எக்ஸாமில் கேட்டால் விட்டுறாதீங்க, அழகாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு 2 மார்க் எடுத்துடலாம். தேங்க்யூ.